ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னா டாபிக்கு கருப்பட்டி தான். கருப்பட்டினா கருப்பட்டி எப்படி பார்த்து வாங்குறது? கருப்பட்டி சில பேர்களுக்கு இப்போ வீடுகளுக்கு கொண்டாடுற பாட்டிமார்களுக்கு நான் ஒரு பாட்டிக்கிட்ட நான் இந்த கருப்பட்டியை கொடுத்தா அந்த கருப்பட்டி ப்ரௌன் கலர் எப்படின்னா ரொம்பவும் பிளாக் டார்க்காகவும் இல்லாமல் ரொம்பவும் ஒயிட்டாகவும் இல்லாமல் நார்மலாக இதுதான் ஒரிஜினல் கருப்பட்டி. சரிங்களா? இதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். புடை ரொம்ப தடிமனாக இருக்கும். இது சுண்ணாம்பு சத்தும் அந்த கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு நல்லா வலுப்பெற்று இருக்கும். அந்த வலுப்பெறதுனால எலும்புகள் அந்த எலும்பு முறிவு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த எலும்போட தேய்மான தன்மையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பெரியவங்க இருக்காங்க, இப்போ எனக்கு எலும்பு நான் குமிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்க்கேன், ஒரே லக்கில் வேலை பார்க்கேன், இடுப்பு தேய்மான தன்மை, நான் இந்த ட்ரைலர் வேலை பார்க்கேன், நான் மரவெட்டு வேலை பார்க்கேன், அதனால இந்த கைகள் தேய்மான தன்மை இருக்குது. அந்த எலும்புகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த தேய்மான தன்மை குறையும். நான் அப்படியே தேய்மானம் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த கருப்பட்டியை நம்ம டெய்லியும் ரெகுலராக நம்ம காலையில் டீ போட்டு குடிக்கும்ல, காப்பி போட்டு குடிக்கும், டீத்தூள் போட்டு குடிக்கும். அந்த காலத்தில் வெறும் கருப்பட்டி மட்டும் தான் போட்டு குடித்தாங்க. இப்போ தான் அந்த பால், இப்போ சீனி, இப்போ என்னமோ பனங்கற்கண்டுலாம் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. பனங்கற்கண்டுலலாம் சாப்பிட்றது அந்த கர்ப்பப்பைகளுக்கு நல்லாயிருக்கும். கர்ப்பப்பை இந்த சுகர் உள்ளவங்களுக்கு நீர் அதிகமாக போகிறது அந்த சுகர் ஹை லெவலுக்கு போயிடுச்சுன்னா அவங்களோட அந்த கிறுகிறுப்பு தன்மை இதெல்லாம் இந்த சுகரை லிமிட்டோடு வச்சுருக்கோம். பனங்கற்கண்டு, அந்த கருப்பட்டி இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அப்படிங்கும்போது இந்த கருப்பட்டி சாப்பிட்றது ஆண்மை தன்மைகளுக்கு ஆண்மையை விரிவுபடுத்துறது இந்த கருப்பட்டி ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம காலையில் சாப்பிடும்போதும் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ கருப்பட்டி கூழு கிண்டுவாங்க, அது அந்த காலத்தில் கிண்டுவாங்க, இப்போ யாரும் கிண்டுறாங்கன்னு தெரியல. கருப்பட்டி கூழ் கிண்டி சாப்பிட்லாம். சாப்பிடுங்கும்போது அந்த கர்ப்பப்பை அந்த இது குழந்தை பெற்றவங்களுக்கு கர்ப்பப்பை அந்த தேய்மான தன்மை, கர்ப்பப்பை அந்த வலுப்பெற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கருப்பட்டி ரொம்ப முக்கியம். இந்த கருப்பட்டி எங்கே கிடைக்கும்னு கேட்டால் சொல்லுவாங்க, உடங்குடி போயிட்டு கருப்பட்டி வாங்கி அது நான் இங்கேருந்து போய் உடங்குடியில் போயிட்டு நான் கருப்பட்டி வாங்கணுமா, இங்கேயும் கிடைக்காதுன்னு கேட்டால் கிடைக்கும் கண்டிப்பாக. மேக்ஸிமம் நம்ம கருப்பட்டி பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். தாமிரா கருப்பட்டி எல்லாமே இருக்குது. உடங்குடி கருப்பட்டி